அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீடியோவில் 2 kg எக்லெஸ் விப்ட் க்ரீம் கேக் பண்ணுறதுக்கான ஸ்பஞ்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மில்லி லிட்டர்ஸ்லையும் கிராம்ஸ்லையும் சொல்லியிருக்கேன், கப் மெஷர்மெண்ட்ஸ் இல்லை. இந்த ரெசிபியை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சென்டரில் ஹைட்டாக வர்றதோ இல்லை சைடில் கிறிஸ்பியராக வர்ற ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது 3 போதும். சால்ட் ஆப்ஷனல், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கான மெஷர்மெண்ட்ஸ் 415 கிராம் மைதா. இந்த அரிப்பில் அவ்வளோ நிற்காது, அதனால் ஃபஸ்ட்டு 315 கிராம் எடுத்து கொஞ்சோண்டு அரைச்சிக்கிட்டேன். திருப்பி எக்ஸ்ட்ரா 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். பேக்கிங் பவுடர் 12 கிராம், பேக்கிங் சோடா 4 கிராம். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நீங்கள் ஜென்ரலாக கேக்ஸுக்கு ஏதோ யூஸ் பண்ணுறீங்களோ அதே பேக்கிங் பவுடர் அதே பேக்கிங் சோடா தான், ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது. சால்ட் வேணும்னா 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. 2-3 தடவை அரிச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர், ஒரு தடவை அரிச்சுக்கிட்டாலும் போதும். இல்லைனா டெக்ஸ்சரில் டிஃப்ரென்ஸ் தெரியும், கேக்கோட டெக்ஸ்சரில். சில பேர் எக்லெஸ் ஸ்பாஞ்சஸ்க்கு மில்க் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு மில்க் பவுடர் யூஸ் பண்ணல, இதுவே ரொம்ப டேஸ்டியராக நல்லாயிருக்கும். அடுத்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 185 ml ஆயில், ஃப்ளேவர்லெஸ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலே ஓகே தான். அது கூட பவுடர் பண்ண சுகர் 300 கிராம்ஸ். சுகர் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் போடணும், 300 கிராம்ஸ். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆயிலும் சுகரும் சேர்த்து நம்ம க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு கிடச்சிரும். எக்லெஸ் ஸ்பஞ்சஸில் ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப கவனமாக பண்ணணும். லேவிஷாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கேக் ஸ்பஞ்சில் நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியும். இப்போ அடுத்து பால் ஆட் பண்ணிக்கலாம். 500 ml பால். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து டேரெக்டாக எடுத்து அப்படியே ஊற்றக்கூடாது, இல்லை சூடான பால் ஊற்றக்கூடாது. டெக்ஸ்சரில் டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் சில்லுன்னு பால் ஊற்றுனீங்கன்னா கேக் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போ சைடெல்லாம் கிறிஸ்பியர் ஆகிட்டு சென்டரில் வேகாமல் இருக்கும், பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சர் பால் தான் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த மாவு எல்லாமே மொத்தமாக கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா இருக்கிற மாவை ஒரு 3 பங்காவோ 4 பங்காவோ போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி கலந்து எடுத்துக்கணும். நம்ம இப்போ பேட்டர் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறோமோ அதே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் போகணும். நடுவில் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே கேக்கோட டெக்ஸ்சரில் டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக காட்டும். அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்க அந்த குட்டி குட்டி கட்டிகள் எல்லாம் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம முட்டை ஆம்லேட்டுக்கு அடிக்கிற மாதிரி நல்லா அடித்து கலக்கணும்னா கல் மாதிரி வரும் கேக்கு. நம்ம பேட்டரி எவ்வளோ தூரத்துக்கு ஊற்றுறோமோ அதே சைஸுக்கு தான் இருக்கும், கேக்கு பொங்கி வரவே வராது. அதனால பார்த்து சைடில் இருக்க அந்த பேட்டர் மாவெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து இலக்கி விட்டு சுற்றி சுற்றி திருப்பி அதே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேக்கை ஆர்டர் பண்ணவங்க ஜெர்மனியில் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பர்த்டே, அதனால் சர்ப்ரைஸாக கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது 2 kgஸில் 2 டயர் கேக் பண்ணணுன்னாங்க. ஸ்பெசிஃபிக்காக எக்லெஸ் கேக்கு தான் வேணும்னாங்க, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில். இப்போது கேக்கு பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட்டிகள் எதுவுமே இல்லை, பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக இருக்கா. இப்போ இந்த டைமில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். 10 ml வெனிலா எசன்ஸ் போதும். உங்கள் வெனிலா எசன்ஸ் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 ml வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்சஸ் பெருசாக எதுவும் இருக்காது, ஸ்மெல் நல்லாயிருக்கும். கூடவே வினிகர் ஆட் பண்ணணும். வினிகர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த பேக்கிங் சோடா நம்ம பேட்டரில் போட்டிருக்கோம் இல்லையா, அது ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. வினிகர் 15 ml ஆட் பண்ணிக்கணும். வினிகர் பேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பேட்டர் ரெஸ்ட் பண்ண அப்படியே வைக்கக்கூடாது, டின்னில் மாற்றிட்டு உடனே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த எக்லெஸ் பேட்டரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னாக லிக்விடாக தான் இருக்கும். நம்ம எக் வச்சு பண்ணும்போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும்ல, அப்படி வராது. கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பயந்துடாதீங்க, என்னடா இது அதிகமாக பால் ஊற்றிட்டோமா, கரெக்டாக வருமா வராதான்லாம் யோசிக்காதீங்க. கேக் நல்லாவே அழகாக ஸ்பஞ்சுக்கு ரெடி ஆகி வந்துடும். இப்போ இதை நான் 2 7" டின்லையும் 2 5" டின்லையும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா 2 டயரு, ஒரு டயர்லையும் 4 லேயர்ஸ் வைக்க போகிறேன். அதனால 4 டின்லையும் ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி இல்லாமல் ஈக்குவல் ஹைட்டுக்கு பிரித்து எடுக்கிறேன். நம்ம டின்னில் பேட்டர் ஊற்றும் போது ரொம்ப ஹைட்டில் இருந்து டொப்புன்னு ஊற்றாமல் கொஞ்சம் டின்னுக்கு பக்கத்துலேயே வச்சு ஸ்மூத்தாக ஊற்றி எடுக்கணும். ஹைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன்.
ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 தடவை தட்டினா போதும், ரொம்ப தட்ட தேவையில்லை. இப்போ அவனில் 160 டிகிரி செல்சியஸில் கீழே இருக்க ராட் மட்டும் ஆன் பண்ணி 40 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் 2 ராடுமே ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் அழகாக பேக் ஆகி வந்துடுச்சு. டெம்பரேச்சர் அதிகமாகவும் டைம் கம்மியாக வச்சும் பேக் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஈக்குவல் ஹைட்டில் பேக் ஆகி வராது. சென்டரில் ஹைட்டாக இருக்கும், சைட்லலாம் ஹைட் இறங்கி போயிருக்கும், அப்புறம் சைடில் கீழெல்லாம் கேக்கு கிறிஸ்பியராக இருந்திருக்கும். அதனால் இந்த டெம்பரேச்சரில் இந்த ராடில் இந்த டைமில் நீங்கள் பேக் பண்ணி எடுங்க, கரெக்டாக வரும். இப்போ டின்னில் சைடில் இருந்து கேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு கேக்கை தட்டி எடுத்துக்கிட்டோன்னா கேக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கேக்கோட மேல் லேயர் மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். நம்ம கேக் செய்யும்போது அது லைட்டாக கத்தி வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டோம்னா அது வந்துடும். கேக்கு பயங்கரமாக சாஃப்டாக இருந்தது. கேக்கை லைட்டாக தான் நான் தொடுறேன், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சும்மாவே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்டியாக இருந்தது கேக். கேக்கை லைட் ஹீட்டில் இருக்கும்போதே டின்லேருந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா டின்லேருந்து வெளியே எடுக்க கஷ்டமாக இருக்கும். இந்த கேக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே எல்லா கேக்குமே அப்படி தான். கை கொடுக்குற சூடு இருக்கும்போதே நம்ம டின்லேருந்து வெளியே எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இந்த கேக்கோட ஐசிங் வீடியோ, டெக்கரேஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக வரும், இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோ வரும். நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். டாடா பை.